ஆல்கஹால் இருக்கணும். ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று. பிராண்டி விஸ்கிலாம் 35% மேலே இருக்கும். 100 மில்லி எடுத்துக்கிட்டால் 35% ஆல்கஹால் இருக்கும். 35 மில்லி, 40 மில்லி. பிராந்தியில் 40க்கு மேலே. அதெல்லாம் ராவாக குடிக்க முடியாது. பீர் அப்படியே ஊற்றிக்கலாம். பிராந்தி விஸ்கியில் ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றி தான் குடிக்கணும். ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும், அடர் ஆல்கஹால் இருக்கும். அதில் அது குடலை அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால். ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும். விரும்புனா நம்ம உறிஞ்சி குடிக்கலாம், அது யாருக்கும் தெரியாது. டேஸ்ட் பண்ணலாம், யாருக்கும் தெரியாது. ஒரு ஓரத்தில் தான் உட்காந்து வேலை செய்வோம். பிப்பெட் வச்சு உறிஞ்சிடும் தினந்தோறும் பாட்டிலில். மகளிர் மாநாட்டில் மகளிர் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. காரணம் என்னது? மதுதான். அடங்க மறு அத்து மீறு கட் அவுட்டுக்கு மேலே ஏறிட்டான். அப்படி தானே சொல்லி வளர்க்குறீங்க. அடங்க மறு அத்து மீறுன்னு சொல்லி வளர்த்தீங்க. ஒரு 10 கேஸாவது உன் மேலே இருக்கணும். நீங்கள் அவன் கட் அவுட்டுக்கு மேலே ஏறி மேலே போய் டியூப் லைட்டை கலத்திட்டு கிடக்கான். மாநாட்டுக்கு அப்போ அதுக்கு காரணம் என்னது? அங்கே நீங்கள் அடுத்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. அந்த மாநாட்டுக்கு வந்தவனே குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான். ஒரு ஓரத்தில் உட்காந்து அவன் பாட்டு குடிச்சிட்டு தான் இருக்கான். வாங்கிட்டு அங்கே ஓரமாக இருந்து குடிச்சிக்கிட்டு தான் இது பண்ணியிருக்கேன். இன்னொரு புள்ளி வரும் வெளியே வரல. அந்த மாநாடு பந்தலுக்கு பக்கத்தில் உள்ள டாஸ்மார்க்கில் அன்னைக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும். அதை அன்றைக்கி செக் பண்ணிங்கன்னா தெரியும். மாநாடு இந்த லட்சணத்தில் நடத்திக்கிட்டு குறைந்தபட்சம் அந்த மாநாடு வரும்போதாவது நீங்கள் இது குடிக்காதுங்க இருக்கப்பா, குடிக்காமல் வாங்கப்பான்னு சொல்லக்கூடிய அளவில் கூட திருமாவளவன் இல்லை. அவர் இல்லைன்னு சொல்கிறத விட இவர் சொன்னாலும் கேட்கறதுக்கு எவனும் தயாராக இல்லை. அந்த அளவுக்கு அவங்கள மாற்றியாச்சு. சமுதாயமே கெட்டு போச்சு. சமுதாயம்னா மட்டும் தமிழ் சமுதாயம் எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் குடிகாரன் ஆக்கி விட்டாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊரில் ஒருத்தர் 2 பேர் குடிகாரங்கிற பேரில் இருந்தான். இன்னைக்கு ஊரில் ஒருத்தர் 2 பேர் குடிக்கு பழக்கம் இல்லாதவங்க இருக்கிறதே பெரிய அரிதாக இருக்குது. அதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கஞ்சானா அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்பட்டது. மக்கள்லாம் கலருவாங்க. எவனா கஞ்சா குடிக்கிறானாலே ஐயோ அப்படிம்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊர் அந்த பள்ளிக்கூடம் போய் பாருங்க. எல்லா இடமும் தஞ்சாவூர்லாம் அரசாங்க பள்ளிக்கூடத்து வாசல்லே கஞ்சா வித்துட்டு இடங்க. அங்கேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணி கதறினாங்க, இந்த மாதிரி இருக்குது. இதை தகவல் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க. சொன்ன உடனே 2 நாள் 2 பிசி அந்த பள்ளிக்கூடத்துக்கு வாசலில் நிற்கிறாராம். அதுக்கு பிறகு இவர் போயிடுவார். பழையபடி அங்கே விற்கிறாங்க. நீங்கள் எங்கேருந்து வருது அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் எடுத்தால் தானே சார். போதைப் பொருள் கடத்தல், சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் சாதிக் அவ யார்? திமுகவினுடைய மாநில அளவில் நிர்வாகி, அயலக அணி அமைப்பாளர். விளங்குமா? அது அவனுடைய தம்பி சலீம் நினைக்கிறேன். அது யார்? விடுதலை சிறுத்தைகளில் முக்கியமான பொறுப்பாளர் அவர். அப்புறம் என்னத்தை இவங்க மதுவை ஒழிக்கிறது, அப்புறம் போதைப் பொருளை எங்கே ஒழிப்பாங்க இவங்க? போதைப் பொருளை தயாரிக்கிறது திமுக காரன்னா அதை கொண்டு போய் கிராமங்களோட லெவல் வரைக்கும் கொண்டு போய் விற்கிறக்கூடிய வேலையில் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் விடுதலை சிறுத்தைகள் சம்மந்தப்பட்ட ஆட்கள். அப்படி தான் இவ்வளோ நாளும் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் அதனால் இவங்க நாடகம் வெளியே ஒரு வேஷத்துக்கு இதை பண்ணிட்டு ஒரு அரசியல் இதுக்கு பண்ணிட்டு திரிகிறாங்கிறது தான் என்னுடைய இது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி மகளிர் மாநாடுன்னு நடத்துகிறாங்க. மகளிருக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த லட்சணத்தில் இவர் ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு கிடக்கிறார். இதில் இது ஒரு நாடகம், அவ்வளோதான். இல்லை என்ன வெற்றி? அதாவது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு தோல்வி மாநாடு. நீங்கள் என்ன தீர்மானம் போட்டுக்கணும்? இது வெற்றி மாநாடாக அமைஞ்சிருக்கும். இதில் இருந்த கூட்டத்தை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் தான் எல்லாம் முக்கியம் பேசப்படும். அதுதான் தேவை. அதில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? 30 நாள் டைம் கொடுக்குறேன். 30 நாளைக்குள்ள தமிழக அரசு பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தவில்லை என்றால், அதில் தான் அவர் உடன்பாடாக சொல்கிறார். கள்ள விடு அதெல்லாம் கிடையாது. பூரண மதுவிலக்கு தான் திருமாவளவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை. பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தவில்லை என்றால் இந்த கூட்டணியிலேருந்து அங்கே வெளியேறி தீர்மானம் போட்டிருக்கணும். அந்த தீர்மானம் தான் முக்கியமான தீர்மானமாக போட்டிருக்கணும். ஒரு ஒற்றை தீர்மானமே போதும். அது பேசப்பட்டிருக்கும். அவருடைய உயரத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்கும். ஆனால் அதை அவர் செய்கிறது தயாராக இல்லையே. படிப்படியாக மீட்டராக இன்ச்சு பை இன்ச்சாக இது என்னைக்கு நடக்கும் பாருங்க. நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன் சார். இன்னொரு ஒரு 6 மாதத்துக்கு உள்ளால பாருங்க. இப்போ ஒரு அறிவிப்பு வரும். இன்னும் கொஞ்ச நாளையில் ஒரு அறிவிப்பு போடுவாங்க. இங்கே தமிழக இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிடும். 500 மதுபான கடைகளை டாஸ்மாக நாங்கள் டாஸ்மாக மூட போகிறோம். 500 படிப்படியாக நாங்கள் மூடுவோம். அதில் முதல் கட்டமாக 500 மூட போகிறோன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டு அதை அப்படியே கணக்கெடுக்கும் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 500 கடையை மூடுவாங்க. மூடிட்டு நாங்கள் இது பண்ணணும். முதல்ல மூட வேண்டியது என்ன சார்? திமுக நடத்துகிற அவ்வளோ சாராய ஆலைகளையும் மூடுங்க. நீங்கள் அங்கே சரியாயிடும். நீங்கள் தமிழகத்தினுடைய மதுபான ஆலைகள் அனைத்தையும் ஒரே ஒரு அரசு உத்தரவில் நீங்கள் மூட முடியும். மூடுங்க, அவ்வளோத்தையும் மூடுங்க பார்ப்போம். ஒரு ஆங்கில துணிச்சல் இருக்கா? இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கணும். திரும்ப அவ்வளோ இதை தான் சொல்லியிருக்கணும். தமிழகத்தில் மது காய்ப்பதற்கோ அதை மது விற்பதற்கோ எதுக்குமே அனுமதி இருக்க விடாது. தமிழகம் முழுக்க சுத்தமாக அதை கிளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் போட்டிருந்தாருன்னா அது வெற்றி மாநாடாக மாறி இருக்கும். ஏன்னா இது துணிச்சலான முதுகெலும்பு உள்ள ஒரு நபருடைய செய்கை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டியிருப்பாங்க.
நான் ஆள் உயர மாலை வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னேன் சார். அவர் மட்டும் இதில் போல்டாக நிற்கட்டும், ஆள் உயர மாலை ரோசாப்பூ மாலை வாங்கிட்டு நான் திருமாவளவனை போய் பார்த்து நான் அவருக்கு தோளில் போடுவேன்னு சொன்னேன். ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், பதிவில் இருக்குது. அதனால் வந்து பண்ண மாட்டாங்க. இது ஒரு நாடகம், அதனால் நாடகத்தை அரங்குது. இன்னொரு லாஜிக் சொல்கிறேன் சார். திரும்ப தமிழ்நாட்டில் மது ஒழிக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துறீங்க. யாரை கூப்பிட்டுருக்கணும்? கூப்பிட வேண்டிய ஆள் டாக்டர் ராமதாஸ். அவர் தானே மூத்த அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அவர் தான் மதுவுக்கு எதிராக, மது ஒழிப்புக்காக, மது விலக்கு அமல்படுத்துறதுக்காக நீண்ட நாளாக களத்தில் இருக்கக்கூடியது அவர். திருமாவளவன் என்ன கட்சி நடத்துறாரு? ஜாதி கட்சி நடத்துறாரா இல்லை என்ன கட்சி நடத்துறாரு சொல்லுங்க, எனக்கு தெளிவுபடுத்துங்க. புரியல சார். நீங்கள் உங்கள் கட்சிக்கு உள்ளால சக்கிலியர்னு சொல்லக்கூடிய அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களை ஏன் பொறுப்பில் வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் பறையர் சமுதாயம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கீங்க. வச்சுட்டு என்ன கட்சி நடத்துறீங்க? நீங்கள் நடத்துறதே ஜாதி கட்சி தானே நடத்துறீங்க. ஜாதி கட்சி நடத்தி விட்டு பாமகவை ஜாதி கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன கணக்கு? இது அந்த மாநாட்டுக்கு வந்து யாரை கூப்பிட்டு கொண்டு உட்கார வச்சுருந்தீங்க? ஒரு பால பிரஜாபதி அடிக்கலை. அந்த ஆளுக்கு இந்த இதுக்கு என்ன சார் வேலை? திருமாவளவனுக்கு கட்சிக்கும் பால பிரஜாபதிக்கும் என்ன சம்பந்தம்? அவர் நாடார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர் வந்து வைகுண்டரை நான் வந்து கொண்டாடுறேன்னு சொல்லக்கூடியவர், வைகுண்டரை கொண்டாடக்கூடியவர் தான். சரிதான், சரி, நாடாருங்கிற லேபிளில் இருக்கார். அவரை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? அவர் இந்த மது ஒழிப்புக்கு இதுக்கு ஏதாவது போராடி இருக்காரா? அவர் என்ன அப்படின்னா இந்த வைகுண்ட அவதாரத்தினுடைய தலைமைப்பதி இதில் சாமி தோப்புல இருக்கு, அந்த இதை வச்சு பொழைப்பு நடத்திட்டு இருக்காரு. அன்புக்கொடி மக்களை வைத்து வாழ்ந்து வருகிறார் பால பிரஜாபதி அடிகளார். அவ்வளோதான். அவரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதை வச்சு பொழைப்பு நடத்திட்டு கிடக்கு அந்த ஆள். அவரை கூட்டி கொண்டு போய் மேடையில் வச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு கோஷ்டி யாரெல்லாம் கூப்பிட்டுருந்தாரு? அவ்வளோ பாதிரியார், ஒரு பெரிய பாதிரியார் பட்டாளத்துக்கே இது எல்லாத்தையும் அழைப்பெல்லாம் கொடுத்து யார் எதில் இருக்கணும்லாம் சொல்லி எல்லாம் பாதிரிகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் மதவாதம் கிடையாதா? மதம் நீங்கள் வந்து நாங்கள் அந்த மத இதை கூப்பிட மாட்டோம் அப்படின்னா மத அமைப்புகளே கூடக்கூடாது. அதில் சம்மந்தப்பட்ட பாதிரியார்களுக்கு என்ன சார் வேலைங்க? எதுக்கு கூட்டிட்டு நடந்தார் திருமாவளவன்? அவ்வளவும் ஏமாற்று வேலை சார், எத்துவாளித்தனம் இதெல்லாம். அது ஒரு நாடகம். ஏதோ வாய்க்கு வந்ததை ஏதாவது பேசிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க. மற்றபடி மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இது ஒரு தோல்வி மாநாடு தான், அதில் சந்தேகமே கிடையாது.